என்னம்மா இங்கே வருங்கடா. சார், ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். மாமியார் மேல அளவு கடந்த பாசம் பாசம். ரெண்டு டிக்கெட்டா? அது ரெண்டு டிக்கெட்டா? ஒரு டிக்கெட் தானே டிக்கெட் வாங்கிருக்கேன், இன்னொரு மிச்சம் இருக்குல்ல. ரெண்டு பொண்டாட்டிக்காரன் சொல்றான். பொண்டாட்டி வந்ததுனால சம்மந்தம் சேர்த்து வச்சுட்டு அம்மா போட்டா கீழே இறக்கி வச்சிருக்கேன். துப்பு கட்ட சொல்றாங்க. எங்க நான் சம்மந்தம்லாம் சேர்த்து வச்சேன். இந்த 2 மெடல் மாட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஒரு மாலை போட்டிருக்கேன். இன்னொரு மாலை போட வேண்டிய நாள் விரைவில் வரும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று மாலையை போட்டு சூடத்தை காட்டுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா பாத்தியா ஓதுங்க இதே வீட்டில் வச்சு, அவ்வளோதான். உனக்கு இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டியில, எங்கள் அம்மா போய் சேர்ந்துச்சு, அடுத்து நான் தான் டிக்கெட் வாங்கணும். தீபாவளிக்கு புல்ஜோடி வாங்கினா அப்புறம் நீ உட்காந்து இங்கே லைவை போடு. பரம்பரையா சேலம் சிவராஜ் வைத்தியசாலை மாதிரி இந்த வீடு எங்களுக்கு லைவ் போடுறதுக்குன்னே கொடுத்துட்டார் வீட்டு ஓனர். நேற்றுக்கடை கொடுத்துட்டார். இதில் தான் இனிமேல் நாங்கள் இதில் பத்திரத்தை வேறு கேட்குறேன், வேகமாக எடுத்துகிட்டு வாங்குறேன். மாமா மல்லேசக்கண்ணி வீடியோ பார்த்துட்டேன்டா. உனக்கு நான் பாத்தியா ஓதுறேன். மாமா எப்படி பாத்தியா ஓத போகிறேன்னா பாரு, பள்ளியாசல் பாய் எல்லாம் உன் பாத்தியால் தான் இருப்பாங்க. சுப்பிரமணியபுரத்துக்கே அந்த நான் நல்ல நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி கொடுப்பேன். எவ்வளோ ஆசையாக இருக்கேன் பாருங்க. டேனியல் ராஜ், டேய் ஞாயிற்றுக்கிழமையான பாப்கார்ன் விற்றமா, போய் நல்லா ஈரப்பாயில் படுத்தமா, மூண்டமா பேண்டமான்று. அதை விட்டுவிட்டு இங்கே வந்து பாத்தியா ஓதுறேன், பாப்கார்ன் விற்கிறேன்னு வந்துடாத. பாப்கார்ன் 10 ரூபா. இப்போ நீ சாக மாட்டியா? எப்போ பிரியாணி போடுறது? பிரியாணியை தலைவன் ஜேவி சாவன் அப்போ போய் அவன் சமாதியில் போய் பிரியாணியை வச்சு உட்காந்து ஒரு சுண்டல் பொட்டத்தையும் வாங்கி அவனுக்கு ஒரு குவாட்டர் உனக்கு ஒரு குவாட்டர் வச்சு ஓது, பாத்தியா ஓது போ. நான் வேணா வாங்கி தரேன், ஸ்பான்சர் பண்ணுறேன், வா. ஒரே ஏனியல், நீங்கள் என்ன எங்கள் மாமாவுக்கு பாத்தியாவுக்கு பிரியாணி போடுறது? நான் அவர் பாத்தியாவுக்கு 1 வருஷமாக உண்டியலில் காசு சேர்த்து வச்சிருக்கேன். மாமா எனக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு. அட பாவிகளா, என் இளவுக்கு இப்போவே வந்து பிரியாணி போட்டு பயிர வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களடா. அவன் வந்து பிரியாணி போடுறேன்னா ஒருத்தன் உண்டியலில் காசு போட்டு 1 வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கானா. இவங்க இல்லைன்னா என்ன போய் சொல்றது? டேய் காரக்குழம்பு நல்லா வருவடா, எப்படா நான் சாவேன், எப்படா பிரியாணி போட்டு ஓஹோன்னு கொண்டாடணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களே வெண்ணமைங்களா. 2 பேரும் எங்கடா இருக்கீங்க? God have mercy upon us. காரக்குழம்பு நேற்று வந்தவன் நீ. இவன் சாவுக்காக 4 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அவர் சாவுக்கு வேணா நீ வரலாம், டீ பிஸ்கட் வாங்கி கொடு, பிரியாணி ஏன் செலவு தான். அட நாசமா போனீங்களா? ஏண்டா இன்னும் இலவே விடுகல, அதுக்குள்ள பந்தல் யார் செலவு, பிரியாணி யார் செலவு, டீ யார் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் யார் வாங்குறது, பாடை யார் செலவு, மாலை யார் செலவுன்னு சொல்லி பிரிச்சிட்டீங்களேடா. ஏண்டா நாசமா போன எடுபட்ட பயில்களா? இதுக்கு தான் உங்களை இவ்வளோ நாளாக நான் வளர்த்தேனாடா, இதுக்கு தான் இவ்வளோ நாளாக உன்னை வளர்த்து விட்டேனாடா. டேனியல் பாப்புகான் ஏன் அப்படி பண்ற?